திராவிட மக்கள் என்பது தமிழர்களைத்தான் குறிக்கும், பிறமொழி வடுகர்களை குறிக்கவே குறிக்காது. திரு ஸ்டாலினுக்கும் திராவிடத்திற்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. திராவிடம் என்ற சொல்ற தகுதி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஸ்டாலின் வேற, எரிமலை ராமச்சந்திரன் வேற. அந்த சொல் சமஸ்கிருத சொல் வேணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இந்த இந்தியாவிலேயே அதிகமான அரசு பணத்தை விளம்பரத்துக்கு செலவு பண்ண ஒரு அரசு இருக்குமானால் அது திராவிட மாடல் அரசு. என்ன சொன்னார்னா, வேலூர்ல ஒரு கூட்டம் நடத்தணும், பெரியார் வந்தாரு, பேசினாரு, மணியம்மையை பார்த்தாரு, கூட்டிட்டு ஓடிட்டாரு. அதுல உருவானதான் திமுகன்னு நான் சொல்லல சார். அவர் சாதி பாகுபாடு, ஒரு சாதி கூட்டத்துக்கு போனா அந்த சாதியை உயர்த்தி பேசி அடுத்த ஜாதியை தாழ்த்தி பேசுற ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் தான் திரு ராமசாமி நாயக்கர். புரியுதுங்களா? நீங்க அவரை போய் சந்திச்சீங்கன்னா முதல்ல உன் சாதி என்னன்னு கேட்பாராம். இதே RSS ஆல் தமிழகத்தில் எங்கேயாவது மத கலவரம் நடந்து ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அப்போ எது இல்லையோ அவர்களை கொண்டு பூச்சாண்டி காட்டுற வேலையை திருமாவளவனும் திமுகவும் தெள்ள தெளிவா சொல்லும். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். திராவிட பொங்கல், இது இதெல்லாம் நான் தமிழர் பொங்கல், அந்த பொங்கல், தை பொங்கல்லாம் முடிஞ்சு போய் இப்போ புதுசாக திராவிட பொங்கல்னு கொண்டு வந்திருக்காங்களே சார், எதுக்காக இந்த மாதிரி டைமில் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க? இல்லை, திராவிடம் என்று சொன்னால் தொடக்க காலத்தில் தமிழையும் தமிழர்களை மட்டும்தான் சொல்லுவதற்கு உண்டான வார்த்தை. அது கலிங்க மன்னன் காரவேலன் காலத்திலேயே ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டில் தமிழ அப்படின்ற மாதிரி இருக்கும். திராவிடம் என்ற சொல்ல பிற்காலத்தில் நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி வரலாற்று நீங்கள் தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்ற சொல் தமிழை மட்டும்தான் சொல்லும், தமிழரை மட்டும்தான் குறிக்கும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட பொங்கல் என்று சொல்வதற்கு அவருக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். அவருக்கு இல்லை. ஏன்னா எல்லாம் திராவிடத்தை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த திரமிழம் அப்படியெல்லாம் மாறிச்சு போச்சு, அது சமஸ்கிருத சொல். சரிதான், அதை பிரகாதமொழி சங்காத மொழின்னு சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் தான், அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை. அது வட சொல் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சொல் யாரை குறிப்பிட்டது அப்படி என்று சொன்னால் அது தமிழையும் தமிழரை மட்டும் குறித்த சொல். அது 5 நில தெலுங்கரையோ கன்னடரையோ மலையாளியோ குறிக்காது. அப்படி இல்லவே இல்லை. அவர் ஒப்பியல் இலக்கணம் எழுதி கால்டுவெல் திராவிடர் ஆந்திரர்னு பிரித்து எழுதியிருப்பார். அது இந்த அறிவுஜீவிகள்லாம் படிக்கலன்னு நினைக்கிறேன். அது புரியலன்னு, அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு கால்டுவெலுக்கு பிறகு வந்த வின்சென்ட் சுமித் அவரு தன்னுடைய நூலில் பதிவு பண்ணுவார், ஆந்திரர்கள் தனி, ஆந்திரர்கள்னால் தெலுங்கை தாய்மொழி கொண்டவர்கள் தனி, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் திராவிடர்கள்னு தான் பதிவு பண்ணியிருக்காரு. தவிர இப்படி பொருள் கொண்டா அந்த திரு ஸ்டாலினுக்கும் திராவிடத்திற்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. திராவிடம் என்ற சொல்ற தகுதி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லை. தரவு இருந்தால் என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் தான் என்னுடைய சொல். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, வின்சென்ட் சுமித் மட்டும் இல்லை, அதை தாண்டி 1925 நினைக்கிறேன் அந்தோஸ்னு ஒரு மொழியியல் ஃபாதிரியார் இருக்கார். அவரும் திராவிட மொழி என்றால் தமிழ் மட்டும்தான் குறிக்கும், ஆந்திரர்களை இவர்களோடு சேர்க்காதீங்கன்னு அந்தோஸ் எழுதியிருக்கார். நீங்கள் காரவேலன் கல்வெட்டு மட்டும் இல்லை, அப்புறம் அந்த வஜிரநந்தின்னு சமண, மதுரையில் வசிரநந்தின்னு சமணர், அவரு கூட தமிழ் சார்ந்து ஒரு அது நடத்தினார், மாநாடு நடத்தினார். அப்போ சமணர் சார் வஜிரநந்தி. இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது, படிச்சுட்டு வாங்க.
நீங்கள் திராவிட பொங்கல்னு சொல்லலாமா இல்லை வடுக பொங்கல்னு சொல்லலாமான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நீங்களாவது நெறியாளர் தானே, ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்களேன் அவர்கிட்ட. உங்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த எரிமலை ராமச்சந்திரன் ஒருத்தர் சொல்றாரு. இது திராவிட பொங்கல் இல்லையா, இது வடுக பொங்கலாம் அப்படின்னு உங்களை சொல்றாருன்னு சொல்லுங்க. அவருக்கு சம்பந்தம் இல்லை சார். ஏன்னா இலங்கையில் தரவுகள் இருக்கு. சிங்களவர்களை ஆரியர்களாகவும் தமிழர்களை திராவிடராகவும் சொல்லப்பட்டிருக்கு. தெலுங்கில் எழுதிய கல்காணர்னு இருக்கார், ராஜதானிக் அப்படின்னு ஒரு நூலில் தெள்ள தெளிவாக எழுதியிருக்காரு. திராவிட மக்கள் என்பது தமிழர்களைத்தான் குறிக்கும், பிற மொழி வடுகர்களை குறிக்கவே குறிக்காது. ஆந்திரரையும் கன்னடரையும் மலையாளிகளையும் குறிக்கவே குறிக்காது என்பது தான் அந்த கல்காணர் எழுதின நூல் கூட சொல்லும். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் திராவிடம் என்ற சொல் தமிழர்கள் தான், அந்த திராவிடத்துக்குள் வடுகர்கள் ஒளிந்து கொண்டார்கள், அவர்கள்தான் இந்த திராவிடம் என்ற சொல்லுக்குள் ஒளிந்து கொண்டு கால்டு வேலை பிடிச்சி தொங்கி கொண்டு ஒப்பியல் இலக்கணம்னு சொல்ற அவர் எங்கேருந்து எடுத்தாரு, சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்றாருல, அந்த சமஸ்கிருத சொல் எங்க இருக்கு அப்படின்னா குமாரல பட்டர் அவர் எழுதினதுல தான் அந்த சொல்லாடல் இருக்கு, திராவிடம் என்ற சொல்லாடல் இருக்கு. அதிலிருந்து தான் நான் எடுத்தேன். ஆனால் அது கன்னடமும் ஆந்திரமும் நெருக்கமாகவும் மலையாளமும் தமிழும் நெருக்கமாகவும் இருக்கும். அதனால் தென்னிந்திய மொழி குடும்பம்னு நான் எழுதிட்டேன்னு கால்டுவெல் சொல்கிறாருங்க ஐயா. அதை படித்து பார்க்க சொல்லுங்கள். அதனால தான் வின்சென்ட் ஸ்மித் நல்ல தெளிவாக எழுதியிருப்பார். கால்டுவருக்கு பிறகு வந்தவர் ஸ்மித் அழகாக சொல்லியிருப்பார். அவர்கள் வேற இவர்கள் வேற, ஸ்டாலின் வேற எரிமலை ராமச்சந்திரன் வேற. புரியுதுங்களா? அவர் வடுகர், நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற, எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அந்த சொல் சமஸ்கிருத சொல் வேணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு எங்களை ஆட்சி செய்ய வேணான்றது தான் நம்மளுடைய எண்ணமும் கருத்தும். சார், பட் அதனால் இவ்வளோ இருந்தாலுமே 2026 எலெக்ஷனுக்கு ஸ்டாலின் அவர் ரொம்ப ஆயத்தமாயிட்டாப்புல. நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாச்சு, 5000 ரூபா கொடுக்கலாம், 3000 ரூபா கொடுத்துட்டாங்க. அடுத்து லேப்டாப் சூப்பரான லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுவும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கனவு காணுங்கள்ன்ற நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருதே சார். சார், இங்கே இந்த இவர்கள்லாம் இருக்காங்க, பல துறைகளில் போராடியவர்கள், அவர்களை கூட்டு அடைத்து பேசுவது யாரால் அப்படி என்று சொன்னால், புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை இந்த போராடுகிறார்கள்ல அவர்களெல்லாம் சந்திக்கிறார்கள் சார். அவரை சந்திப்பதனால் எங்கு இந்த சிக்கல்களை பூதகரமாக மாறிவிடுமோ, எதிர்க்கட்சி தலைவரிடம் இவர்கள் போய் பேசினால் இது பொதுவெளியில் அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில்தான் இன்றைய ஆளும் ஆட்சியாளர்கள் கூட்டு பேசுகிறார்களே தவிர, அது அந்த போராளிகள் போராட்டக்காரர்களுக்கு அப்படி அவர்களுக்கு பயந்து இவர்கள் கூட்டு பேசவில்லை. கூட்டு பேசுவது அண்ணன் எடப்பாடியாரை சந்திப்பதனால் சந்திக்க போவதனால் வருகின்ற சிக்கலில்தான் கூட்டு பேசுகிறார்கள் தவிர, இந்த அரசுக்கு பயம் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து தானே தவிர இவர்களை பார்த்து இல்லை என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அது ஒரு பக்கம் வந்தாலுமே இப்போ லேப்டாப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஓட்டர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஆயத்தத்தை ரெடி பண்ணிட்டாங்களே சார். சார், அம்மா ஆட்சி காலத்தில் லேப்டாப் பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு, குறிப்பாக +1 +2 படித்த மாணவர்களுக்கும் கல்லூரி படித்த மாணவர்களுக்கும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, இறுதி ஆண்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது முறையாக இந்த மாணவர்கள் மீது அன்பும் அறனும் நலனும் மாணவர்கள் மீது இவங்களுக்கு இருந்துச்சுன்னா, இவங்க +1 +2 படிக்கிற காலத்திலேயே அந்த கணினியை கொடுத்தா தானே சார் அது பயன்படும். ஆமாம், காலேஜ் போகும்போது யூஸ் ஆகும். அப்போ அப்படிலேருந்து பழகிட்டான அதில் இந்த பக்கம் முதல்வரான், இந்த பக்கம் துணை முதல்வர் படமாக அந்த திரை திறந்தாவே அப்படி வருதான். இப்படியெல்லாமா சார் விளம்பரம் பண்ணுவாங்க. இந்த இந்தியாவிலேயே அதிகமான அரசு பணத்தை விளம்பரத்துக்கு செலவு பண்ண
ஒரு அரசு இருக்குமானால் அது திராவிட மாடல் அரசு தான் சார். விளம்பரத்துக்கு அதிகமான பல கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தில் எடுத்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க சார். இது அதனால அந்த மாணவர்களுக்கு துளி கூட பயன் இருக்காது சார். போகிறவங்க அவங்க தான் ஓட்டு போடுவாங்களாம். இவங்க கணக்கு பாருங்க. அப்போது இந்த கொடுப்பது என்பது ஓட்டுக்காகத்தானே தவிர மாணவர்களுடைய நலனுக்காக இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார் அதே மாதிரி இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து இப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க, கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வரமாட்டேங்கிறாரு சார். அவர் சார் அவர் வயது முதிர்ந்தவர், அதனால அவரை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க போல இருக்கு. பட் எல்லாருமே நிறைய பேர் ராமதாஸ் அவர்கள் சைடு தானே சார் இருக்காங்க. இருக்க மாட்டாங்க சார். அவர் இளைஞர், திரு அன்புமணி வந்து இளைஞர், அதனால் இவர் இளைஞர்கள் பின்னாடி அணி திரள்வன்றது இயற்கையானது தான். அதனால தான் தெளிவாக எடப்பாடியார் வந்து தெளிவாக கூட்டணியை பேசியிருக்காங்க. அவர்கிட்ட மக்கள் இல்லைன்றதான் பொருள். அவர் பண்ண சமூக விரோத செயலுக்காக திமுக பக்கமும் போக முடியாமல் அதிமுக பக்கமும் போக முடியாத திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார் என்றது தான் நான் பார்க்குறேன். இது வந்து இப்போ நார்த் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுகள் வந்து அதிகமாக வாய்ப்புகள் உண்டா என்ன அதிமுக கூட்டணி வச்சதுனால? இல்லை, கூட்டணி வச்சதுனால வந்து பெருகும் சார், வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அவர் வரமாட்டார் சார். இந்த தேர்தலுக்காக ஏதோ பேசிட்டு இருக்காரு தவிர, பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு தவிர அவரு பின்னாடி மக்கள் இல்லைன்றது தான் நமக்கு தெரியுது. மக்கள் இருக்கிறதெல்லாம் திரு அன்புமணி அவர்கிட்ட தான் இருக்காங்களே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட இல்லைன்றது தான் நான் என்னுடைய பார்வையில் அப்படி இருக்கு. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொன்னாப்புல, அதாவது பெரியாரை வந்து போற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரியாரை வச்சு செஞ்சுட்டாரு சார். ஆக்சுவலாக சொல்லணும்னா திமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. எதுக்காக சார் ஆரம்பிக்கப்பட்டது திமுக? சார், திமுக ஆரம்பிக்கிறத பற்றி அண்ணன் துரைமுருகன் தெளிவாக சொன்னார் சார். ஒரு கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, வேலூரில் ஒரு கூட்டம் நடத்தினோம், பெரியார் வந்தார், பேசினார், மணியம்மையை பார்த்தாரு, கூட்டிகிட்டு ஓடிட்டார், அதில் உருவானத்தான் திமுகன்னு நான் சொல்லலை, மூத்த தலைவர் அண்ணன் துரைமுருகன் இதை பதிவு செஞ்சார். அந்த காணொலி இருக்கா இல்லை வந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர்கிட்ட அது ஆவணமாக இருக்குது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான். யாருக்கு எதிராக சார்? பெரியாருக்கு எதிராக தான். நீங்கள் சொல்கிற பெரியார் என்றால் ராமசாமி நாயக், அப்போல்லாம் பெரியார் கிடையாது, அப்போல்லாம் ராமசாமி நாயக்கர். ராமசாமி நாயக்கருக்கு எதிராக தான் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லாடலை முன்மொழிந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. யாருக்கு எதிராக ஒரு அமைப்பு கட்டப்பட்டதோ அவங்களே தூக்கி திரு ஸ்டாலின் கொண்டாடுவது என்பது ஒரு மாதிரியான நிலை தான் எனக்கு. ஏன்னா திரு பெரியார் அவர்களை, அதான் ராமசாமி நாயக்கரை NSAல கைது பண்ணணும்னு சொன்னவர், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொன்னவர் திரு கருணாநிதி தான். புரியுதுங்களா? இது அப்பனா அவர் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு பாருங்க. திரு ராமசாமி நாயக்கர் மேலே அவ்வளோ கடும் கோபத்தில் உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கு அவர் வந்து ஒட்டிக்கிட்டார். கிறுக்கு வீரமணி மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒட்டிக்கிட்டு கதை பேசிக்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உண்மையிலேயே திரு அண்ணாவின் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், திரு கருணாநிதியை உள்வாங்கியவர்களாக இருந்தால், இந்த பெரியார்ன்ற பேரே அவங்க வாயில் வரக்கூடாது சார். வரக்கூடாது சார். அவங்க புகைப்படத்தையே போடக்கூடாது சார். ஏன்னு தெரியல, வரலாறு தெரியாதனால சும்மா இருக்கிறவங்க போட்டோலாம் எடுத்து போடுறாங்க சார். அதைத்தான் அவர் கேட்குறார். அவர் வந்து பித்தலாட்ட பேச்சு பேசுவார், மாறி மாறி பேசுவார். ஒரு நேரத்தில் மொழி போராட்டத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன சார்? அவர் சாதி பாகுபாடு, ஒரு சாதி கூட்டத்துக்கு போனால் அந்த சாதியை உயர்த்தி பேசி அடுத்த ஜாதியை தாழ்த்தி பேசுகிற ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் தான் திரு ராமசாமி நாயக்கர். புரியுதுங்களா? நீங்கள் அவரை போய் சந்திச்சிங்கன்னா முதல்ல உன் சாதி என்னன்னு கேட்பாராம். நான் சொல்லலை, அண்ணன் துரைமுருகன் சொன்னார். அவர் சொன்னார். எப்படி சொன்னார்னா, உன் ஜாதி என்ன அப்படின்னு என்னை கேட்டார். நான் இது மாதிரி வன்னியர்னேன். நீ ஒன்றும் மேல் ஜாதின்லாம் நினச்சிக்காத, நீயும் பறைய மாதிரி தான்.
அப்படின்னு சொன்னதா திரு துரைமுருகன் பதிவு செய்திருக்கிறார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதே போல் உங்கள் பேர் கேட்டு உங்கள் பேர் பின்னாடி சாதி பேரும் எழுதுகிற ஒரு சாதி பைத்தியம் பிடித்தவர் தான் ராமசாமி நாயக்கர். சாதி பைத்தியம் சார். கேட்டு பேர் எழுதணும், எந்த ஊருன்னு எழுதலாம் சார். சாதி பேரை ஒரு டைரியில் எழுதுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் இருந்திருப்பார் பார்த்துங்க. அவரை போய் கொண்டாடுபவர்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? சாதி வெறி இருக்குமா, வெறி இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் சார். ஏன்னா அவருடைய தலைவனுடைய கொள்கையில் நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பாக சாதி வெறி இருக்கத்தானே செய்யணும். அப்படி இருந்தால் தானே ராமசாமி நாயக்கருடைய கொள்கையில் இருக்கிறோம்னு பொருள்படும். இல்லைன்னா எப்படி பொருள்படும்? ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்காரு சார். என்ன காரணத்தினால சார் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பாடுறாரு? இப்போ திரு கருணாநிதி அவர்களும் ஆர்எஸ்எஸ் ரொம்ப புகழ்ந்து இருக்காரு. அந்த கூட்டணியில் இருக்கிற தோழர் திருமாவளவனுக்கு அந்த சாரம் அடித்து விட்டதோ என்னவோ. உண்மையிலேயே அது ஒரு அமைப்பு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்ஸால் சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கா? சொல்ல முடியுமா? இதே ஆர்எஸ்எஸ்ஸால் தமிழகத்தில் எங்கேயாவது மதக்கலவரம் நடந்து ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அப்போது எது இல்லையோ அவர்களை கொண்டு பூச்சாண்டி காட்டுற வேலையை தோழர் திருமாவளவனும் திமுகவும் தெள்ள தெளிவாக சொல்லும். ஆரியம்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆரியர்னு யார் இருக்காங்களா? ஆரியம் உள்ள வந்துரும்னு ஏன் சொல்கிறாங்க? ஆரியம் வந்துடும், கூடவே சனாதனம் வந்துரும்னு சொல்கிறாங்கல்ல. ஆரியம் எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த மண்ணில் ஆரியம் என்று சொல்லி ஏமாத்துவீர்கள்னு நான் கேட்குறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆரியர்கள் என்பவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வரவில்லை, அவர்கள் வடுகர்கள், பூர்வீக குடிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர அப்போது வந்துரும்னு யார் வந்துருவாங்க? தோழர் திருமாவளவனை தான் நான் கேட்குறேன். யார் வந்துருவாங்க? ஆரியர் எங்கே இருக்கிறாங்க? முதல்ல காட்டுங்க. இவங்க தான் ஆரியர்னு ஒரு நபரை காட்டி இவர் ஆரியர்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். அது மாதிரி இவங்க பொய்யான இல்லாததை இருப்பது போல் கற்பனை செய்து கொண்டு கனவு திட்டத்தில் பேசுபவர்கள் தான் தோழர் திருமாவளவனும் திமுக காரர்களும். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பயனில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.